நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வந்தே குருநாம் சரணாரவிந்தம் சந்தர்ச்சிதஸ்வாத்மசுகாம்புதீனாம் ஜனஸ்ய ஏஷாம் குளிகாயமானம் சம்சாரஹாலாஹலமோகசாந்தியை. ஸ்ரீ வாசுதேவ சர்வமிதி. கோபிகா ஜீவனஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா. நமஸ்காரம். பாண்டுவின் மரணத்திற்கு பிறகு ரிஷிகள் எல்லாம் குந்தி தேவியையும் மாத்ரியையும் அவருடைய புதல்வர்களோடு திருதராஷ்டிரரிடம் கொண்டு சேர்த்தனர். அசரீரி அவர்கள் பாண்டவர்களே என்று எதிரொலித்தது. அவர்கள் அங்கே வேத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் பயின்று அங்கேயே அனைவரிடமும் மதிப்பு பெற்று வாழ ஆரம்பித்தார்கள். நாட்டு மக்கள் யுதிஷ்டிரருடைய சீலம், பீமனுடைய தைரியம், அர்ஜுனனின் வீரம், நகுல சகதேவரின் குரு சிசுஷை, பொறுமை, வினயம் இவற்றில் மகிழ்ச்சி அடைந்தார்கள், திருப்தியும் அடைந்தார்கள். சில காலத்திற்கு பிறகு அர்ஜுனன் தன் பெரும் வீரத்தால் தானே துருபதன் மகள் கிருஷ்ணாவை அடைந்தார். அதாவது வியாசர் இது அனுக்கிரமணிகா பருவத்தினுடைய தொடர்ச்சி தான். இந்த முதல் அத்தியாயத்திலேயே சுருக்கமாக அந்த பாரதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களை ரிஷி முதலிலேயே அதை சொல்லுகின்றார். அர்ஜுனன் தன்னுடைய வீரத்தால் துருபதனுடைய மகள் கிருஷ்ணா அதாவது திரௌபதியை அடைந்தார். அப்போதிலிருந்து இந்த உலகத்திலே வில்லேந்திய வீரர்களுடைய பூஜைக்கு உரியவரானார் அர்ஜுனர். ரணபூமியில் பிரசண்ட சூரியனைப் போல வீரமோடு திகழ்ந்த அர்ஜுனனை ஏறெடுத்து பார்க்கவும் யாரும் துணியவில்லை. அவர் தனியாகவும் குழுவாகவும் வந்த மன்னர்களையெல்லாம் வென்று யுதிஷ்டிரரின் ராஜசூய யாகத்தை சிறப்பித்தார். கிருஷ்ணருடைய நீதி, பீமார்ஜுனருடைய பலம் இவற்றையெல்லாம் பொடியாக்கவல்ல ஜராசந்தனையும் சிசுபாலனையும் கொல்வித்து கிருஷ்ணருடைய நீதியாக காரணமாக கொண்டு ஜராசந்தனையும் சிசுபாலனையும் கொல்வித்து தர்மராஜர் யாகத்தை முடித்தார். இது உத்தம குணம் நிறைந்தது. அதில் பெருமளவு அன்னமும் தட்சிணையும் அளிக்கப்பட்டது. அப்போது பல மன்னர்கள் மூலம் பரிசாக அளிக்கப்பட்ட மணி, தங்கம், பசு, யானை, குதிரை, செல்வம் போன்ற ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்கள் துரியோதனுடைய மேற்பார்வையில் வைக்கப்பட்டன. பாண்டவர்களின் வளர்ந்த செழுமை செல்வத்தை கண்ட துரியோதனன் அவனுடைய மனத்தில் அசூயை கலந்த கோபமும் துயரமும் உண்டாயிற்று. அப்போது மயன் பாண்டவருக்கு விசித்திரமான ஒரு சபையை அளித்தான். சிற்பக்கலையின் திறமைக்கு நல்ல உதாரணமாக இருந்ததை கண்ட துரியோதனுடைய தாபம் மேலும் அதிகமாகிவிட்டது. அந்த பவனத்தில் பிரேமை காரணமாக துரியோதனனுக்கு வழுக்கவே கிருஷ்ணன் எதிரிலேயே பீமன் துரியோதனனை பரிகசித்தான். துரியோதனன் பல போகங்களையும் அனுபவித்தும் மெலிந்து போக ஆரம்பித்தான். முகம் வெளிறு போயிற்று. இதை சிப்பந்திகள் மன்னரிடம் சென்று தெரிவித்தனர். மன்னர் புதல்வனிடம் பாசம் கொண்டவர். எனவே அவனுடைய விருப்பப்படி பாண்டவரோடு சூதாட அனுமதித்தார். இதை அறிந்த கிருஷ்ணன் கோபம் கொண்டார். இருந்தாலும் மௌனமாகவே இருந்து உபேட்சித்து விட்டார், அலட்சியம் செய்து விட்டார். ஒருவேளை துஷ்ட மன்னர்களுடைய அழிவை கிருஷ்ணர் விரும்பியிருக்கலாம். இந்த பகையில் பிறந்த பெரும் போரில் விதுரர், பீஷ்மர், கிருபர், துரோணர் ஆகியோரை அவமதித்து துஷ்ட சத்திரியர்களை கோபத்தீயில் புசுக்கிவிட கருதி இருக்கலாம் பகவான் கிருஷ்ணன். போரில் பாண்டவரின் வெற்றி தொடருவதை கேட்டும் துரியோதனன், சகுனி போன்றவர்களின் தீய எண்ணங்களை அறிந்தும் திருதராஷ்டிரர் சிறிது கவலைப்பட்டார். அவர் சஞ்சயனிடம், அப்பா, நீ படித்தவன், மேதாவிகளாலும் மதிக்கப்படுபவன். போர் அல்லது இந்த அழிவிற்கு என்னை குறை கூறாதே. போரில் எனக்கு சிறிதும் சம்மதமில்லை. நம் குலம் அழிவதால் மகிழ்ச்சியும் இல்லை. எனக்கு கௌரவ பாண்டவரில் பேதம் கிடையாது. ஆனால் என் கோபக்கார புதல்வர்கள் என் பேச்சை கேட்பதில்லை. என் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். நான் குருடன், தீனன். அதனாலும் பிள்ளைகளின் மீதுள்ள பற்றாலும் எல்லா அநியாயங்களையும் பொறுத்து வருகின்றேன். மந்தபுத்திக்கார துரியோதனன் மோகத்தால் துக்கமடையும் போது நானும் துயரப்படுகிறேன்.
ராஜசூய யாகத்தில் வீரம் மிகுந்த யுதிஷ்டிரரின் மிக உன்னதமான செழுமையைக் கண்டும் சபா மண்டபத்தில் பீமனால் பரிகசிக்கப்பட்டும் துரியோதனன் பெரும் தாபமடைந்துள்ளான். பாண்டவரை வெல்லும் சக்தி இல்லாததால் போரில் உற்சாகம் காட்ட இயலவில்லை. எனவே காந்தார மன்னன் சகுனியோடு சேர்ந்து கபடமாக சூதாடத் தீர்மானித்தான். சூதாட்டத்திற்கு முன்பும் பின்பும் நிகழ்ந்த சம்பவங்களால் வெற்றிக்கு எதிரான எனது அனுபவங்களை நீ அறிவாயா? நான் கூறுவதைக் கேட்டு என் அறிவு பார்வையை நீ உணர முடியும். சஞ்சயா, அர்ஜுனன் லட்சிய பேதத்தில் வென்று எல்லா மன்னர்களின் எதிரிலும் கர்வத்தோடு திரௌபதியை அழைத்துச் சென்ற போதே நான் வெற்றியில் நம்பிக்கை இழந்து விட்டேன். துவாரகாவிலிருந்து மதுவம்ச ராஜகுமாரி சுபத்ராவை அர்ஜுனன் அபகரித்து வந்ததையும் கிருஷ்ண பலராமர் எதிர்க்காமல் வரதட்சணையோடு இந்திரபிரஸ்தம் வந்ததும் எனக்கு வெற்றி கிடைக்காது என்பதை அறிந்துவிட்டேன். காண்டவதகனத்தில் இந்திரன் மழை மூலம் தடுக்கும்போது அர்ஜுனன் தன் பானங்களால் தடுத்து அக்னியை திருப்தி செய்தான் என்பதை கேட்டதும் எனக்கு வெற்றி கிடைக்காது என்று புரிந்துவிட்டது. திருதராஷ்டிரன் தொடர்ந்து சஞ்சயனிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். பாண்டவர் தன் தாயோடு அரக்க மாளிகையிலிருந்து விதுரரின் முயற்சியால் தப்பிவிட்டதை அறிந்ததும் வெற்றியில் நம்பிக்கை இழந்து விட்டேன். லட்சிய பேதத்தில் திரௌபதியை வென்றதால் பாஞ்சாலனுடன் பாண்டவருக்கு ஏற்பட்ட உறவாலும் நம்பிக்கை இழந்தேன். க்ஷத்ரிய இனத்திற்கே ஒளிமிகுந்த ரத்னமாக திகழ்ந்த ஜராசந்தனை அவனுடைய ராஜ்யத்திலேயே தலைநகரிலேயே ஆயுதமில்லாமல் பீமன் கைகளால் கிழித்து போட்டபோது என் நம்பிக்கை அருந்துவிட்டது. திக்விஜயத்தில் பல மன்னர்களை பாண்டவர்கள் அதீனப்படுத்தி ராஜசூயத்தை நிறைவேற்றியதும் என் வெற்றிக்கு வழியே கிடையாது என்று அறிந்துவிட்டேன். ரஜஸ்வலையான திரௌபதி கண்ணீர் நிரம்பி ஒரே வஸ்திரம் அணிந்து வீரபதிகள் இருந்தும் அனாதை போல நிறைந்த சபைக்கு இழுத்து வரப்பட்ட போது எனக்கு வெற்றி கிடையாது என்று அறிந்துவிட்டேன். தீயவனான துச்சாதனன் திரௌபதியின் துகிலை உரித்தபோது அம்பாரமாக ஆடை குவிந்ததுமே என் வெற்றியில் நம்பிக்கை இல்லை. தர்மராஜரை சூதில் சகுனி தோற்கடித்து அரசை பிடுங்கிக் கொண்டும் இணையற்ற வீரர்களான சகோதரர்கள் அண்ணாவை பின்தொடர்ந்து சென்றதை கேட்டபோதே என் வெற்றியும் சென்றுவிட்டதை நான் உணர்ந்தேன். காட்டிற்கு சென்றபோது தர்மாத்மாவான பாண்டவர்கள் யுதிஷ்டிரரிடம் பிரேமவசத்தால் துயரமுற்றதை அறிந்தும் நான் வெற்றியை நினைக்க முடியுமா? பல்வேறு முனிவர் பிராமணர்கள் யுதிஷ்டிரரோடு வனத்தில் இருப்பதையும் அவரிடம் பிக்ஷை ஏற்பதையும் கேட்டதும் என் வெற்றியில் அவநம்பிக்கை வந்துவிட்டது. வேடன் உருவில் வந்த மகாதேவனை அர்ஜுனன் போரில் திருப்தி செய்து பாசுபதத்தை பெற்றுவிட்டான் என்பதை அறிந்ததும் என் நம்பிக்கை அவநம்பிக்கையாகிவிட்டது. பெரும் ரிஷிகள் வனவாசத்திலும் பாண்டவரோடு இருப்பதையும் நட்பும் பிரேமையும் நிலவுவதையும் அறிந்து என் வெற்றியில் அவநம்பிக்கையுற்றேன். அர்ஜுனன் இந்திரலோகமே சென்று இந்திரனிடமே ஆயுதப் பயிற்சி பெறுகிறான். அவரது ஆண்மையும் பிரம்மச்சரியமும் புகழப்படுகிறது என்று கேட்டபோது என் நம்பிக்கை அழிந்துவிட்டது. வரத்தினால் கர்வம் கொண்ட தேவராலும் எதிர்க்க முடியாத காலகேய பௌலோம அசுரர்களை அர்ஜுனன் நொடியில் வீழ்த்தி விட்டதாக அறிந்து வெற்றி விலகிவிட்டது என்று தீர்மானித்தேன். இந்திரலோகத்தில் அசுரர்களை வென்று தன் விருப்பம் நிறைவேறிய அர்ஜுனன் திரும்பி வந்ததை அறிந்ததும் நம்பிக்கை இழந்துவிட்டேன். யுதிஷ்டிரர் லோமஷ முனிவரோடு தீர்த்த யாத்திரை செய்ததையும் அவர் மூலம் அர்ஜுனன் திவ்யாஸ்திரம் பெற்றதையும் அறிந்து நம்பிக்கை விலகிவிட்டது. பீமனும் பாண்டவனும் யாரும் செல்ல அரிதான குபேரலோகம் சென்று நட்போடு திரும்பியதை அறிந்து வெற்றியில் நம்பிக்கையை விட்டுவிட்டேன். விராடரின் தலைநகரில் திரௌபதியும் பாண்டவனும் மறைந்து வாழ்ந்தபோது துரியோதனாதிரியால் கண்டுபிடிக்கப்பட்டதாலும் நம்பிக்கையை விட்டுவிட்டேன். கீச்சகன் திரௌபதிக்கு செய்த குற்றத்திற்கு பீமன் அவனையும் அவனது 100 சகோதரர்களையும் கொன்றுவிட்டதை அறிந்தபின் முற்றிலும் நம்பிக்கை இழந்தேன். விராட தலைநகரில் அர்ஜுனன் ஒரே தேரோடு பசுக்களை கவரச் சென்ற நம் பெருவீர்களை அடித்து விரட்டிய போது நம்பிக்கை விடுபட்டு விட்டது. விராட மன்னன் தன் செல்ல மகளை அர்ஜுனனுக்கு அர்ப்பித்ததையும் அவன் அதை ஏற்காமல் தன் மகனுக்கு ஏற்றுக்கொண்டதையும் கேட்ட அன்றே என் வெற்றியின் நம்பிக்கையை இழந்துவிட்டேன். சஞ்சயா, யுதிஷ்டிரர் சூதில் தோற்றவர், ஏழை, வீட்டிலிருந்து விரட்டப்பட்டவர், உறவினரிடமிருந்து தனித்துள்ளவர். அத்தகையவரிடம் 7 அக்ஷௌகிணி சேனை திரண்டுவிட்டது என்பதை கேட்டு என் நம்பிக்கை அழிந்து போய்விட்டது. வாமனாவதாரத்தில் உலகம் முழுவதும் ஒரே அடியின் கீழ் கொண்டு வந்த கண்ணனின் அருள் முழு மனதோடு பாண்டவர் வெற்றிக்கு அருள்வதை அறிந்ததும் என் வெற்றியை நம்ப முடியவில்லை. நாரதர் என்னிடம் கிருஷ்ணார்ஜுனர்கள் நரநாராயணர் என்பதையும் பிரம்மலோகத்தில் அவர்களை கண்டதாகவும் கூறியதை கேட்டு
என் வெற்றியை நினைக்க முடியவில்லை. ஸ்வயம் பகவானான ஸ்ரீகிருஷ்ணன் உலக நன்மைக்காக அமைதியை நாடி கௌரவ பாண்டவரிடையே அமைதி உடன்படிக்கை செய்ய வந்து வெற்றி பெறாமல் திரும்பினார் என்பதை கேட்டபின் வெற்றியில் நம்பிக்கை இல்லை. கர்ணனும் துரியோதனனும் ஸ்ரீகிருஷ்ணனை கைது செய்ய ஆலோசித்ததையும் பகவான் தன் விஸ்வரூபத்தை காட்டியதும் அறிந்து வெற்றி நம்பிக்கையை துறந்தேன். ஸ்ரீகிருஷ்ணன் இங்கிருந்து புறப்பட்ட போது குந்தி தனியாகச் சென்று தனது துயரங்களை வெளியிட்ட போது ஸ்ரீகிருஷ்ணன் ஆறுதல் அளித்தார் என்று கேள்விப்பட்டதும் வெற்றியை யோசிக்க முடியவில்லை சஞ்சயா. ஸ்ரீகிருஷ்ணன் பாண்டவர்களின் மந்திரி, ஆலோசனையாளர் பீஷ்ம, பரத்வாஜ, துரோணாச்சாரியார்கள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றனர் என்று கேட்டபின் எனக்கு வெற்றியில் சிறிதும் நம்பிக்கை இல்லை. கர்ணன் பீஷ்மரிடம் நீர் போர் புரியும் வரை நான் பாண்டவரோடு போர் புரிய மாட்டேன் என்று கூறி படையிலிருந்தும் விலகிவிட்ட போது என் மனதில் வெற்றி பற்றி நம்பிக்கை இல்லை. ஸ்ரீகிருஷ்ணனும் வீரனான அர்ஜுனனும் இணையற்ற சக்தி பொருந்திய காண்டீவமும் சேர்ந்தபின் எனக்கு வெற்றியில் நம்பிக்கை இல்லை. அர்ஜுனனின் தேரின் பின்புறம் மனமயக்கமடைந்து விட்டபோது ஸ்ரீகிருஷ்ணன் அவனுக்கு தன் உடலில் அனைத்து உலகங்களையும் காட்டினார் என்று கேட்ட பிறகு நம்பிக்கை முடிந்துவிட்டது. பகைவருக்கு பயங்கரனான பீஷ்மர் தினமும் 10,000 பெருவீரர்களை நாசம் செய்தும் பாண்டவரின் பிரசித்தி பெற்ற போர் வீரர் யாரும் கொல்லப்படவில்லை என்பதை கேட்டதுமே நம்பிக்கை போய்விட்டது. தார்மீகரான பீஷ்மர் ரணகளத்தில் பாண்டவருக்கு தன் மரணத்திற்கான உபாயத்தை தானே கூறியதையும் பாண்டவர் மகிழ்வான அந்த ஆணையை நிறைவேற்றியதையும் அறிந்ததும் நான் என் நம்பிக்கை இழந்துவிட்டேன். போர்க்களத்தில் அர்ஜுனன் சிகண்டியின் மறைவில் தான் நின்று யாராலும் வெல்ல முடியாத பீஷ்மரை வீழ்த்தினான் என்று கேட்டதும் வெற்றியின் நம்பிக்கையை இழந்துவிட்டேன். பீஷ்மர் சோமக வீரர் பலரை போரில் வதைத்தபின் அர்ஜுனனின் பாணத்தால் காயம்பட்டு சரசயனத்தில் உள்ளார் என்பதை கேட்டு நான் வெற்றி எனக்கு இல்லை என்பதை அறிந்துவிட்டேன். அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் ஜாடை செய்ய அர்ஜுனன் அம்பால் பூமியை பிளந்து தாகம் தீர்த்தான் என்பதை கேட்டு என் வெற்றி அவநம்பிக்கையாகிவிட்டது. சந்திர சூரியர் லாபஸ்தானத்திலும் வாயு அனுகூலமாகவும் இருப்பது வெற்றியை குறிப்பிடுகின்றன. நாய் போன்றவையே தினமும் நம்மை பயமுறுத்துகின்றன. எனவே வெற்றியில் நம்பிக்கை இழந்துவிட்டேன். சஞ்சயா, நமது துரோணர் இணையற்ற வீரர். போரில் தன் கலைகளின் திறமையை விவரித்தார். ஆனால் அவராலும் பாண்டவரில் ஒருவரும் வீழ்த்தப்படவில்லை என்பதனால் நான் நம்பிக்கை இழந்துவிட்டேன். எனது மிகப்பெரிய வீரர்கள் ஒன்றாக போரிட்டும் அர்ஜுனனை வெல்ல முடியவில்லை. அர்ஜுனன் அவர்களை வதைத்து விட்டான் என்று கேட்டதுமே என் விஜய நம்பிக்கை மறைந்துவிட்டது. துரோணர் சக்கரவியூகம் அமைத்து தானே அதை காத்தும் பீமன் தனி ஒருவனாகவே அதனுள் புகுந்துவிட்ட விஷயம் கேட்டதுமே வெற்றியில் நம்பிக்கை போய்விட்டது. அர்ஜுனனை எதிர்க்க முடியாத நமது பக்ஷ வீரர்கள் அபிமன்யுவை சூழ்ந்து அவனை கொன்று மகிழ்ந்ததை கேட்டு வெற்றியில் நம்பிக்கை வைக்க முடியுமா? என் முட்டாள் புதல்வர்கள் தன் வம்சக் குழந்தை அபிமன்யுவை கொன்று மகிழ்ந்ததால் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்ல சபதமிட்டான் என்று கேட்டு வெற்றி ஆசையை விட்டுவிட்டேன். அர்ஜுனன் தன் சபதப்படி ஜெயத்ரதனை கொன்றுவிட்ட செய்தியை கேட்டு நம்பிக்கை ஒழிந்தேன். போர்க்களத்தில் அர்ஜுனனின் குதிரைகள் களைத்து தாகத்தில் தவிக்கவே ஸ்ரீகிருஷ்ணனே அவற்றை தேரிலிருந்து அவிழ்த்து நீர் குடிக்கச் செய்து களைப்பை போக்கி மறுபடி தேரில் பூட்டி நலமாக திரும்பினான் என்பதை கேட்டு நான் நம்பிக்கை இழந்தேன். போரில் குதிரைகள் களைத்துவிட அர்ஜுனன் தனியாகவே பகைவரோடு போரிட்டு தடுத்தான் என்பதை கேட்டபோதே நம்பிக்கையை விட்டுவிட்டேன். யானைப்படையால் வெல்ல முடியாத துரோணரின் சேனையை சாத்தியகி சின்னா பின்னமாக்கி கிருஷ்ணார்ஜுனரிடம் சென்றபோதே என் நம்பிக்கையும் போய்விட்டது. போரில் பீமன் கர்ணனிடம் பிடிபட அவனை திரஸ்காரமாக திட்டி வில்லின் முனையால் குத்தி கர்ணன் விட்டுவிட்டான் என்பதை கேட்டு நம்பிக்கை இழந்தேன். துரோணர், கிருதவர்மா, கிருபர், கர்ணன், அஸ்வத்தாமா, சால்வன் ஆகியோர் கூட ஜெயத்ரத வதத்தை சகித்து கொண்டனர். பழிவாங்கவில்லை என்று கேட்டும் என் நம்பிக்கையை விட்டுவிட்டேன். இந்திரன் கர்ணனுக்கு கவச்சத்திற்கு பதிலாக சக்தி ஆயுதம் அளித்தான். ஆனால் மாயாவியான கிருஷ்ணர் அதை கடோத்கஜன் மீது ஏவச் செய்து அதன் மூலம் வஞ்சித்து விட்டதை கேட்டு என் நம்பிக்கையை இழந்துவிட்டேன். அர்ஜுனனை கொல்ல இருந்த சக்தி ஆயுதத்திலிருந்து கடோத்கஜனை கொல்வித்ததை கேட்டு நம்பிக்கை இழந்துவிட்டேன். துரோணாச்சாரியர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க உட்கார்ந்தபோது திருஷ்டத்யும்னன் தர்ம யுத்தத்தை மீறி அவரை கொன்றபோதே வெற்றியின் நம்பிக்கை போய்விட்டது. அஸ்வத்தாமா போன்ற வீரனுடன் நகுலன் தனியாக நன்கு போர் புரிவதை கேட்டும் தந்தையின் கொலைக்கு பதிலாக அவன் ஏவிய நாராயணாஸ்திரம் பாண்டவர்களை ஏதும் செய்யவில்லை என்பது தெரிந்தும் என்னுடைய நம்பிக்கை இழந்துவிட்டேன்.
பீமன் துச்சாதனின் இரத்தத்தை போரில் குடித்தபோது சான்றோர்கள் யாரும் அதை தடுக்கவில்லை என்பதை கேட்டும், சகோதரர்களுடைய இந்த போர் தேவர் தூண்டுதலால் நடப்பதையும், வெல்ல முடியாத வீரன் கர்ணனை அர்ஜுனன் கொன்றதை கேட்டும் போரில் வெற்றி கிடைக்காது என்பதை அறிந்தேன். அஸ்வத்தாமா, கிருதவர்மா, துஷ்சாதனன் போன்ற வெல்ல முடியாத வீரர்களை யுதிஷ்டிரர் வென்று கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டு போரில் வெற்றியை துறந்து விட்டேன். போரில் தேரோட்டுவதில் ஸ்ரீ கிருஷ்ணனோடு போட்டியிட்ட சல்யராஜனை யுதிஷ்டிரர் வென்றதை கேட்டும், கலகம் விளைவிக்கும் சூதாட்டத்தை மூல காரணமாக்கி கபடத்தால் மட்டுமே வென்ற பாவி சகுனியை சகதேவன் போரில் யமனிடம் அனுப்பியதை கேட்டும் நம்பிக்கை இழந்துவிட்டேன். துரியோதனின் தேர் சின்னா பின்னமாகி அவனது பலமும் குறைந்தபோது குளத்திற்கு சென்று ஜலஸ்தம்பத்தில் தூங்கிவிட்டான் என்று கேட்டும், அந்த குளத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணனும் பாண்டவர்களும் சென்று சகிக்க முடியாத சொற்களை பேசுவதாக கேட்டும் வெற்றியில் நம்பிக்கை இழந்தேன். என் மகன் திறமையோடு கதைப்போரில் திறமை காட்டும் போது ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆலோசனையால் பீமசேனன் கதைப்போரின் ஒழுங்கை மீறி அவனது தொடையில் அடித்து கொன்றுவிட்டான் என்பதறிந்ததும், அஸ்வத்தாமா தூங்கும்போது பாஞ்சால மன்னர்களையும் திரௌபதியின் புதல்வர்களையும் கொன்று வம்சத்திற்கு களங்கமுண்டாக்கும் அருவருக்கத்தக்க செயலை செய்தான் என்பதை கேட்டு வெட்டி ஆசை விட்டுவிட்டது. பீமசேனனை பின்தொடர்ந்து அஸ்வத்தாமா கோபம் கொண்டு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து பாண்டவர்களின் கர்ப்பத்தில் உள்ள வாரிசை கூட நஷ்டமடையச் செய்தான் என்பதை கேட்டு வெற்றியிலிருந்த நம்பிக்கை இல்லாமல் போயிற்று. அஸ்வத்தாமா விட்ட பிரம்மசிரஸ் என்னும் அஸ்திரத்தை ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி என்று கூறி அர்ஜுனன் தன் அஸ்திரத்தால் சாந்தமாக்கி அவனது மணியை பிடுங்கிக் கொண்டான் என்று கேட்டபோதே வெற்றி நம்பிக்கை இழந்து விட்டது. அஸ்வத்தாமா உத்தரையின் வாரிசை தன் அஸ்திரத்தால் வீழ்த்த முயன்றதைக் கண்டு வியாசரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவனை சபித்து விட்டனர் என்று கேட்டு வெற்றியின் ஆசை நிரந்தரமாக போய்விட்டது. இப்போது காந்தாரியின் நிலை மிகவும் வருந்தத்தக்கதாய் உள்ளது. அவளது புதல்வர்கள், பேரர்கள், தந்தை, உற்றார், உறவினர் யாருமே இல்லை. பாண்டவர் கடினமான காரியத்தை செய்து தங்களது தடையற்ற அகண்ட அரசை பெற்றுவிட்டார்கள். ஐயகோ, இந்த போரில் 10 பேர் தப்பினர். என் பட்சத்தில் 3, கிருபர், அஸ்வத்தாமா, கிருதவர்மா. பாண்டவர் பட்சத்தில் ஸ்ரீகிருஷ்ணன், சாத்தியகி, 5 பாண்டவர் ஆகிய 7 பேர்கள். க்ஷத்திரியர்களின் இந்த பயங்கர போரில் 18 அக்ஷௌகிணி சேனைகள் நாசமாகிவிட்டன. சாரதி, சஞ்சயா, இவை அனைத்தையும் கேட்டு என் கண்களின் முன்னால் அடர்ந்த இருள் பரவி இருக்கின்றது. இதயத்தில் மோகம் என்னும் ஆவேசம் உண்டாகின்றது. நான் உணர்வை இழந்தவனாகின்றேன். என் மனம் மிகவும் கவலைப்படுகின்றது என்று திருதராஷ்டிரர் தீனத்தன்மையோடு பாம்பை போல நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு புலம்புகின்றார். மூர்ச்சையடையவும் செய்துவிட்டான். அப்பொழுது புத்திசாலியான சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகின்றான், மன்னா, பரமஞானியான நாரதரும் வியாசரும் கூற மிக உற்சாகத்தோடு பல வீர மன்னர்களின் சரிதத்தை தாங்கள் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா நற்குணங்களும் நிரம்பிய பெரிய ராஜவம்சத்தில் உதித்த திவ்ய அஸ்திரசஸ்திர திறமையுடைய தேவராஜன் இந்திரனைப் போல பிரதாபம் மிகுந்த பல மன்னர்களின் சரிதத்தை கேட்டிருக்கிறீர்கள். தர்மப்போரால் உலகை வென்றவரும் பெரும் தட்சணை அளித்து யாகம் செய்தவரும் இவ்வுலகில் ஒளிமிக்க புகழை அடைந்தவருமான அவர்கள் காலனுக்கு கவலமாகிவிட்டனர். மகாரதி சைவ்யன், வெற்றி வீரர்களில் சிறந்த ஸ்ருஞ்சயன், சுகோத்ரன், ரந்திதேவன், காக்ஷிவான், ஔஷஜன், வாஹ்லீகன், தமன், சைத்தியன், சர்யாதி, வெல்ல முடியாத நளன், பகைவரை வதம் செய்த விஸ்வாமித்திரன், அம்பரீஷன், மருத்தன், மனு, இக்ஷுவாகு, கயன், பரதன், தசரதராமன், சசபிந்து, பகீரதன், கிருதவீரியன், ஜனமஜேயன் நற்கர்மம் செய்த இவனை தேவரே யஜ்யம் செய்வித்தனர். தன் தேசத்தை யாகச் சுரங்கமாகச் செய்த, உலக முழுவதையும் யாகஸ்தம்பங்களால் அடையாளமிட்ட யயாதி போன்ற 24 மன்னர்களின் கதையை நாரதர் முற்காலத்தில் மன்னரின் துயரப் போக்குவதற்காக வர்ணித்திருந்தார். சைவ்யன் என்ற அந்த மன்னரின் துயரத்தை போக்குவதற்காக நாரதர் வர்ணித்திருந்தார். சென்ற யுகத்தில் மன்னர்களைத் தவிர மற்ற மகாரதிகள், மகாத்மாக்கள், வீரதீர சத்குணம் சம்பன்னர்கள் மற்றும் பராக்கிரமியான மன்னர்கள் இருந்துள்ளார்கள். பூரு, குரு, யது, ஸ்டூர, விஸ்வகஸ்வ, அணுக, யுவானாஸ்வ, ககுத்த, ரகு, விஜய, வீதிஹோத்திர, அங்க, பவ,
ஸ்வேத பிருகத்குரு உக்ஷீனர் சதரதர் கங்க துலிதுக திரும தம்போத்பவ பர வேன சகர சம்ஸ்கிருதி நிமி அஜேய பரசு புண்ட்ர ஷம்பு தேவாவிரத தேவாஹ்வய சுப்ரதிம சுப்ரதீக பிருகத்ருத வினயமுள்ள சுக்ருது நள சாந்தபய சத்யவிரத சுமித்ர சுபல பிரபு ஜானுஜங்க அனரண்ய அர்க பிரியப்பிரத்ய சுஷிவிரத பலபந்து நிராமர்த கேதுச்ருங்க பிருகத்பல துஷ்டகேது பிருகத்கேது தீப்தகேது நிராமய அபீஷித் சபல தூர்த கிருதபந்து திருடேசூதி பிரத்யங்க பரஹா ஸ்ருதி போன்ற ஆயிரக்கணக்கான மன்னர்கள் இன்னும் எண்ணிலடங்காதவர்கள் புத்திமானும் சக்திசாலியுமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தமது உன்னதமான வைபவத்தையும் போகத்தையும் விட்டு உங்கள் புதல்வர்களைப் போல மரணமடைந்து விட்டார்கள். மிகப்பெரிய வித்வான்களும் சிறந்த வித்வான்களும் யாருடைய திவ்ய கர்மங்களையும் பராக்கிரமம், தியாகம், ஆன்மீகம், மகிமை, சத்தியம், தூய்மை, எளிமை போன்ற சிறந்த நற்குணங்களை பழமையான நூல்களில் வர்ணித்துள்ளனரோ அந்த சத்குணங்களும் பெருமையும் பொருந்தியவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள். துரியோதனன் முதலிய உங்களுடைய புதல்வர்கள் துராத்மாவாக, கோபத்தில் எரிபவராக, லோபியும் துராச்சாரியாகவும் இருந்தனர். அவர்களுடைய மரணத்திற்காக தாங்கள் துயரப்படக்கூடாது. தாங்கள் பெரியவர்களிடம் நல்ல சாஸ்திரங்களை கேட்டிருக்கிறீர். ஏற்கும் சக்தியுட புத்திசாலி ஞானிகளும் தங்களை மதிக்கிறார்கள். சாஸ்திரத்திற்கு ஏற்றவாறு யோசிக்கும் அறிவுடையவர் சோகமோகத்தால் அவதி உறுவதில்லை. மன்னா, தாங்கள் பாண்டவர்களிடம் இரக்கமின்மையும் சொந்த புதல்வர்களிடம் பக்ஷபாதமும் உடையவராக இருந்தீர். அதுவே தங்களுக்கு விதிக்கப்பட்டதாகும். எனவே நீங்கள் புதல்வர்களின் மரணத்திற்காக அதிகம் வருந்த வேண்டாம். நடக்க வேண்டியது அவ்வாறு இருந்தது. அதற்காக துயரப்படக்கூடாது. சிருஷ்டியில் தன் புத்திசாலித்தனத்தால் எதிர்காலத்தில் நிகழப்போவதை அழிக்க வல்ல புருஷன் யார் இருக்கிறான்? தன் கரும பலனை அவசியம் அனுபவிக்க வேண்டியுள்ளது. இது தெய்வத்தின் சட்டமாகும். இதை யாராலும் தள்ள முடியாது. பிறப்பு, இறப்பு, சுகதுக்கம் அனைவருக்கும் மூல காரணம் காலமேயாகும். காலமே பிராணிகளை தோற்றுவிக்கிறது. அதுவே மக்கள் அனைவரையும் சம்ஹாரம் செய்து விடுகிறது. அந்த காலத்தை மகாகால ஸ்வரூபனான பகவானே சாந்தப்படுத்துகிறார். எல்லா உலகிலும் காலமே எல்லா நல்ல கெட்ட காரியங்களின் கர்த்தாவாகும். அதுவே மக்களை சம்ஹாரம் செய்து மறுபடி அதை சிருஷ்டிக்கிறது. உறக்கத்தில் புலன்களும் மனமும் லயத்தில் உள்ளபோதும் காலம் விழித்திருக்கிறது. காலத்தின் போக்கை யாராலும் தடுக்க முடியாது. அது தடையின்றி எல்லா பிராணிகளிடம் தன் செயலை செய்கிறது. சிருஷ்டியில் இதுவரை இருந்த, இப்போது இருக்கிற, இனி இருக்கப் போகிற அனைத்தும் காலத்தின் அமைப்பே என்று எண்ணி தாங்கள் விவேகத்தோடு இருக்க வேண்டும். சூதர் தொடர்ந்து கதை சொல்லுகிறார். சஞ்சயன் புத்திரசோகத்தில் இருந்த திருதராஷ்டிர மன்னனுக்கு தேற்றுகிறான் இவ்வாறெல்லாம் சொல்லி. இந்த இதிகாசத்தின் ஆதாரத்தின் மீதே கிருஷ்ணத்வைபாயனர் மிகவும் புண்ணியமயமான உபனிஷத உருவான துயருற்றவர்களின் துயர் துடைக்கும் மகாபாரதத்தை நிரூபித்தார். விஜனங்களும் சிறந்த கவிகளும் இதையே வர்ணித்து வருகின்றார்கள். இப்போ பலனை சொல்கிறார். இந்த நூலில் நல் செயல் புரியும் தேவர், தேவரிஷி, பிரம்மரிஷி மற்றும் மகாநாகங்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளன. சனாதன பரமாத்மாவான ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ணனே இந்த நூலின் முக்கிய விஷயமாவார். அவரது கீர்த்தனமே செய்யப்பட்டுள்ளது. அவரே சத்தியர், புண்ணியர், புனிதமானவர். அவரே சாஸ்வதமான பரபிரம்மம், அழியாத பரஞ்சோதி. சான்றோர் அவரது புகழையே பாடுகின்றார்கள். அவரிடமிருந்தே அசத், சத், சதசத் இவ்மயமான உலகம் தோன்றுகிறது. அவராலேயே சந்ததி, பிரவிற்த்தி, பிறப்பிறப்பு மற்றும் புனர்ஜென்மம் உண்டாகிறது. இந்த நூலில் ஜீவாத்மாவின் ஸ்வரூபமும் சத்வ, ரஜ, தம மூன்றின் காரியரூபமான பஞ்ச மகாபூதங்களும் அவற்றிற்கும் அவ்யக்த பிரகிருதிக்கும் மூல காரணமான பரபிரம்மம், பரமாத்மா ஆகியவையும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. தியான யோக சக்தி நிரம்பிய ஜீவம் முக்தரான துறவிகள் கண்ணாடியில் பிரதிபிம்பத்தைப் போல தன் இதயத்தில் உள்ள அதே பரமாத்மாவை அனுபவிக்கின்றனர். தர்ம நிஷ்டை உடையவர் ஸ்ரத்தையோடு கவனமாக இந்த அத்தியாயத்தை படித்து பாப தாபத்திலிருந்து விடுபடுகிறார்கள். இந்த
அனுக்கிரமணிகா பருவத்தை தினமும் முழுமையாக படிக்கும் புருஷன் சங்கட சமயத்தில் துயரத்தால் பீடிக்கப்படுவதில்லை. இதன் சிறிது அம்சத்தை 3 வேளையும் படிப்பவன் இரவு பகலாக சேர்க்கும் பாவ மூட்டையிலிருந்து விடுபடுகிறான். இந்த அத்தியாயம் மகாபாரதத்தின் மூல சரீரமாகும். சத்தியமும் அமிர்தமும் ஆகும். தயிரில் வெண்ணையும், மனிதர்களில் அந்தணனும், வேதங்களில் உபனிஷதமும், மருந்துகளில் அமுதமும், நீர்நிலைகளில் கடலும் 4 கால் பிராணிகளில் பசுவும் மிகச்சிறந்தவை என்பது போல இதிகாசங்களில் மகாபாரதம் சிறந்ததாகும். சாப்பிடும் பிராமணனுக்கு இதில் 1/4 பங்கு அல்லது ஒரு செய்யுளின் அடியை எடுத்து கூறினாலும் பித்ருக்கள் அக்ஷய அன்னமான பிரீத்தியை அடைகின்றனர். இதிகாச புராணங்களின் உதவியால்தான் வேதப்பொருளை விஸ்தாரமும் ஆமோதனமும் செய்ய வேண்டும். புராண இதிகாசங்களை அறியாதவரைக் கண்டு வேதம் பயப்படுகிறது. தன்னை காயப்படுத்துவானோ என்று பயப்படுகிறது. வியாசரின் இந்த நூலை மற்றவருக்கு உரைப்போருக்கு மனம் விரும்பும் பொருள் கிடைக்கிறது. இதன் மூலம் கர்ப்பச்சிதைவு போன்ற பாவங்கள் விலகுகின்றன என்பதில் ஐயம் கிடையாது. புனிதமாக ஒவ்வொரு பருவத்திலும் இந்த அத்தியாயத்தை படிப்பதால் பாரதம் முழுவதும் படித்த பலன் உண்டாகிறது. தினமும் வியாசர் எழுதிய இந்த நூலை கேட்பவன் நீண்ட ஆயுளும் புகழும் பெற்று ஸ்வர்க்கம் அடைகின்றான். முற்காலத்தில் தேவர்கள் தராசின் ஒரு தட்டில் 4 வேதங்களையும் மற்றொரு தட்டில் மகாபாரதத்தையும் வைத்தபோது பாரதம் வைத்ததே தாழ்ந்து இருந்ததால் இதை மகாபாரதம் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். சத்தியத்தராசில் நிறுத்ததால் இது பெருமை, கம்பீரம் மற்றும் கௌரவத்தில் வேதங்களை விட சிறந்ததாக சித்தமாயிற்று. எனவே பெருமை மற்றும் கம்பீர சிறப்பாலேயே இதை மகாபாரதம் என்கிறோம். இதில் கூறியுள்ளதை அறிந்து கொள்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். தவம் மாசற்றது, சாஸ்திர படிப்பும் மாசற்றது. வர்ணாசிரமத்திற்கேற்ப வேதத்தில் கூறப்பட்ட இயல்பான விதிகளும் மாசற்றவை. கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வமும் மாசற்றது. ஆனால் அவையே எதிர்மாறான கருத்தில் செய்யப்பட்டால் பாவமாகும். அதாவது மற்றவரின் தீமைக்காக செய்யும் தவம், சாஸ்திர பயிற்சி, வேதத்தின் இயல்பான கர்மங்கள், வருத்தத்தோடு சம்பாதித்த செல்வம் பாவமாகும். இதில் பாவசுத்தியில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டால் நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஸ்ரீமன் மகாபாரதத்தில் ஆதி பருவத்தின் அனுக்கிரமணிகா பருவத்தின் முதல் அத்தியாயம் இங்கே முடிவடைகின்றது. கோபிகா ஜீவனஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ வாசுதேவ சர்வமிதி.